அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் எந்தெந்த விஷயங்களில் விரைவாகவே மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றத்திற்கான வழி பிறக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பால் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது வாரியாக கிரகநிலைகளில் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதன் மூலம் அதன் மூலமாக மிக பெரிய அளவிலான பண வரவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு பண வருவாயை உயர்த்தக்கூடிய வகையில் பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. ஏனென்றால் பெரும்பாலான பிரச்சனைகள் மனித வாழ்வில் 90% நிச்சயமாக பொருளாதார ரீதியான பிரச்சனை என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் பொருளாதார ரீதியான பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன இந்த மாதத்தில். ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு அவ்வளவு சாதகமான மாற்றத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள். அப்படி சுற்றுலா செல்லும் போது ஒரு மலை பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இரு நண்பர்கள். அப்படி பயணித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஒரு காட்சி ஒன்றை பார்க்கிறார்கள். அது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அது என்னவென்றால் மிக பெரிய மலையில மிக பெரிய அளவுல இதுவரை யாரும் பார்க்காத அளவிற்கு மிக பெரிய அளவுல தேன் கூடு ஒன்று இருக்கிறது. அந்த தேன் கூட்டில் அதிக தேன் இருக்கிறது. அதை சிலர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் இருவர் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இருவர் மனதிலும் பல்வேறு வகையான கருத்துகள் உதிக்கிறது. அதில் முதலிருக்கும் நண்பர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தேனை சேகரிப்பதற்கு தேனீக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும். மிக பெரிய பிரம்மாண்டமான தேன் கூட்டை உருவாக்கி அதில் தேனை எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்திருக்கும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாது அந்த தேனீக்களுடைய உழைப்பை இவர்கள் திருடி கொண்டு செல்கிறார்களே என்று அந்த தேனீக்கள் மிகுந்த மனவேதனை கொள்ளும் என்று சொல்கிறாருங்க. அப்போது இன்னொருவர் சொல்கிறார், நிச்சயமாக அந்த தேனீக்கள் மனவேதனை கொள்ளாது. ஏனென்றால் இவர்கள் அந்த தேனி சேகரித்த தேனை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும். அந்த தேன் சேகரிக்கக்கூடிய பலனை மட்டும்தான் இவர்களால் பெற முடியும். ஒருபோதும் அந்த தேனை உருவாக்க முடியாது என்று அது கர்வம் கொள்ளும். ஏனென்றால் எவ்வளவோ செயற்கையான முறையில் தேனை உருவாக்க முயற்சி செய்தாலும் இயற்கையாக தேனீக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய தேன் போன்று நிச்சயமாக அமையாது. எனவேதான் அந்த தேனீக்கள் அதனிடம் இருக்கக்கூடிய திறமையை எண்ணி நிச்சயமாக கர்வம் கொள்ளும் என்று சொல்கிறாருங்க ஒருவர். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள் பொருளாதார ரீதியாக தான் இருக்கும். ஆனால் அனைத்து சிக்கல்களையும் எளிதில் தீர்க்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கிறது. நம்மளிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை உணர்ந்து இதை வெளிக்கொண்டு வந்தாலே போதும், நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதியாகவே அடைய முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவருக்கு கல்வியில் திறன் இருக்கும், ஒருவருக்கு சமைப்பதில் திறன் இருக்கும், ஒருவருக்கு நடிப்பதில் திறன் இருக்கும், ஒருவருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் திறன் இருக்கும், ஒருவருக்கு ஆடு மாடு
எண்ணெய் அமைத்தலில் திறன் இருக்கும், ஒருவருக்கு வியாபார திறன் இருக்கும் என பலருக்கும் பல்வேறு வகையான திறன்கள் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன திறன் இருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய வகையிலும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. நாம் பலர் பார்த்திருப்போம், பூர்வீக சொத்துக்களுக்காக சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் அவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவும். ஆனால் உண்மை என்னவென்று பார்த்தால், நமது முன்னோர்களால் இவ்வளவு சொத்துக்களை வாங்க முடிந்தது என்றால் ஏன் நம்மளால் முடியாது? அந்த பணம் சம்பாதிக்கும் திறன் அவர்களிடம் இருந்தது, ஏன் நம்மளிடம் இல்லை என்பதை உணர்ந்து அந்த திறன்மையை மேம்படுத்தி கொண்டாலே போதும். உறுதியாக எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுடைய விதி மாறும். ஏனென்றால் உறவுகளுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நாம் சொத்துக்காக சண்டையிட்டிருப்போம். அவை அனைத்தும் தேவையற்ற ஒன்றாக மாறிவிடும். எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றம் எண்ணி ஒரே மாதத்தில் தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலுவாக வலம் வருகிறாருங்க குரு பகவான். குரு பகவான் 10ல் இருப்பது பல வகையில் நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். திருக்கணிதத்தின்படி 7ல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி யோகஸ்தானமாகிய 6ல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சனி மற்றும் ராகுவின் இணைவு யோகஸ்தான ஏற்பட்டிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே உங்களுடைய சம்பாதிக்கும் ஆற்றல் மேம்படக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்துமே விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் பல அதிரடியான மாற்றத்தை விரைவாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவருடன் செவ்வாயும் இணைந்திருக்கிறார். பிற்பகுதியில் செவ்வாய் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். எனவே மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். மோட்சக்காரகனின் அமைப்பாலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். 9ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் பிற்பகுதியில் நுழைகிறார். 9, 10 ஆகிய இடங்களை சுக்கிரன் வலுப்படுத்துவதால் நிறைந்த மாற்றம் நிச்சயமாக உண்டு. மேலும் சூரியன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ல் நுழைகிறாருங்க. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணம் பல வகையில வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். புதன் பெரும்பாலும் லாபத்தை அலங்கரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனரீதியான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். பொருளாதார ரீதியான சிக்கல், நெருக்கடி, சிரமம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் விதிமாறும் அற்புதமான நேரமாகவும் அமையும்.